ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் சரண். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ரைட் வித் சரண். பவானி, எடப்பாடி, சேலம், நாமக்கல்லேருந்து ஒரு 13 பேர் சேர்ந்து நம்ம ஊரில் அடிக்கிற சூடு தாங்காமல் சூட்டை தணிக்க நாங்கள் மூணாருக்கு 3 நாள் ட்ரிப்பை போட்டோம். இந்த வீடியோவில் மூணாரில் பட்ஜெட்டில் எங்கே ஸ்டே பண்ணலாம், 2 நைட் 3 டேஸ்க்கு எங்கெல்லாம் சுற்றி பார்க்கலான்னு தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். லாட்ஸ் ஆஃப் ஃபன்ஸ் அண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் என்னோட சேனலுக்கு புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பேசிக்கலி நீங்கள் ஈரோட்லேருந்து மூணார் போகிறதுக்கு 3 ரூட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ரூட் ஈரோடு, காங்கேயம், உடுமலைப்பேட்டை, மறையூர் அண்ட் தென் மூணார். இந்த ரூட்டில் டோல் இல்லை, பட் ஆனால் சிங்கிள் ரோடு. செகண்ட் NH ரூட் பெருந்துறை, அவினாசி, உடுமலைப்பேட்டை, மறையூர் அண்ட் தென் மூணார். இந்த 2 ரூட்லேயுமே உடுமலைப்பேட்டை தாண்டின அப்புறம் ஏகப்பட்ட சைட் சீயிங்ஸ் இருக்குது. ஒண்டர்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இஃப் யூ லக்கி வைல்ட் அனிமல்ஸ் பார்க்க வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் பார்த்தா நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், வண்டியை விட்டு கீழே இறங்காமல் பாருங்கள். டேஞ்சரஸ் டம்பி. பட் நாங்கள் சூஸ் பண்ணது 3rd ரூட் அண்ட் ஆல்சோ இட்ஸ் லாங்கஸ்ட் ரூட். திருச்செங்கோடு, கரூர், திண்டுக்கல், தேனி, மூணார். டோட்டலாக 302 கிலோமீட்டர். சேலம், நாமக்கல்லேருந்து ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்ததால் நாங்கள் இந்த ரூட்டை சூஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் அன்னைக்கு காலையில் 6:30 மணிக்கு கிளம்பி திருச்செங்கோடு வழியாக 8 மணிக்கு கரூர் வந்துட்டோம். டோட்டலாக 84 கிலோமீட்டர்ஸ். கரூர் டு திண்டுக்கல் பைபாஸில் இருக்க அன்னை ரெஸ்டாரண்ட் பேக்கரியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம். இந்த ஹோட்டலில் சாப்பாடு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு ஷார்ட் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். கரூர்லேருந்து திண்டுக்கலுக்கு 78 கிலோமீட்டர். இது ஒரு 1.5 மணி நேரத்தில் போயிடலாம். NH தானேன்னு ஓவர் ஸ்பீடில் போக வேணாம். நாம ஒழுங்காக போனாலும் நடுவில் இந்த கௌசிக் வந்தான்னு எவனோ ஒருத்தன் வருவான். ஸோ சேஃப்டி முக்கியம்டா அம்பி. திண்டுக்கல்லேருந்து தேனி, தேனிலேருந்து போடி நாயக்கனூரில் ஹோட்டல் தட்டி விலாஸ் பிரியாணி உணவகம்னு ஒரு ஹோட்டலில் லஞ்ச் சாப்பிட்டு தமிழ்நாடு கேரளா பார்டரான போடிமெட்டு அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டோம். அங்கேருந்து செக் போஸ்ட்டில் இருந்த போலீஸ் நாங்கள் குரூப்பாக போனதால் எங்கள் எல்லாத்தோட பேக்கையும் செக் பண்ணாங்க. பட் எங்கள் கூட வந்தவங்களே எங்களுக்கு முன்னாடி தனித்தனியாக போயிருக்காங்க, ஆனால் அவங்களோட பேக்கை செக் பண்ணலை. ஸோ நீங்கள் ட்ராவல் பண்ணுறப்போ ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா தனியாக போய்க்கோங்க, குரூப்பாக போகாதீங்க, மாட்டிப்பீங்க. அண்ட் உங்களில் யாராச்சும் ஆக்ஷன் கேம் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் செக் போஸ்ட்டுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா ஹெல்மெட்லேருந்து கழட்டிடுங்க. போலீஸ் பிடிச்சா அஃபிஷியல் ஃபைன் 1000 ரூபாவும், டிரைவிங் லைசன்ஸை 3 மாதம் சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அன்அஃபிஷியலாக எவ்வளோ வேணாலும் வாங்கலாம். எதுக்கு வாக்குவாதம்? கோர்ட்டுக்கு போறியா இல்லை இங்கே தோறிச்சுக்கிறேன்? செக் போஸ்ட்லேருந்து ஒரு 12 கிலோமீட்டரில் இருக்க மூணார் வில்லா சூரியநெல்லி வுட் ரெசார்ட்ஸ் அப்படிங்கிற அற்புதமான இடத்துல தான் நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஸ்டே பண்ணோம். இங்கே ஸ்டே, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட்டை சேர்த்து பெர் ஹெட்டுக்கு 1500. சில்லி சிக்கன், சாலட் அண்ட் சிக்கன் குருமா கொடுத்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி, சட்னி, சாம்பார், பிரெட் ஆம்லெட் மாதிரி ஒன்று தந்தாங்க. டோட்டலாக கொடுத்த காசுக்கு ஒர்த்தான ஸ்டே. வாட்டர் பாட்டிலோட காஸ்டிங் ரொம்ப காஸ்ட்லி. ஸோ நீங்கள் வெளியிலேருந்து ஒரு 2 5 லிட்டர்ஸ் கேன் ஏதாவது வாங்கிட்டு போயிட்டீங்கன்னா தட் இஸ் மச் பெட்டர். இங்கே சுற்றியும் டீ எஸ்டேட் இருக்குது. ஸோ நீங்கள் கப்பலாக வந்தீங்கன்னா ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். இல்லை என்ன மாதிரி சிங்கிளாக இருந்தால் கப்பல்ஸ் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறத வேடிக்கை பார்க்கலாம். எங்களோட டே 1 நாங்கள் மொத்தமாக ட்ராவல், ஃபோட்டோ ஷூட், டின்னர்னு முடிச்சுட்டு தூங்கிட்டோம். அடுத்த நாள் காலையில் 4 மணிக்கு எழுப்பி விட்டு பல்லு கூட விளக்காம ஜீப் சஃபாரி போகலான்னு கிளம்பிட்டோம். அப்படி நாங்கள் எங்கே போகிறோன்னா, மூணாருக்கு ட்ரிப்பு போகிற எல்லாரும் போகக்கூடிய ஃபேமஸான ஸ்பாட்டு கொழுக்குமலை. இங்கே போகிறதுக்கு நீங்கள் ஒரு 17 கிலோமீட்டர்ஸ் கரடு முரடான பாதையில் ஜீப் சஃபாரியில் கூட்டிகிட்டு போவாங்க. கொழுக்குமலையில் அந்த அமேசிங்கான சன்ரைஸை பார்த்துட்டு இருக்கும்போது என் மைண்டுக்குள்ளே ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் தான் ஓடிட்டே இருந்துச்சு, எங்கடா அந்த பேந்தர் ராக்ன்ட்டு. சன்ரைஸ் ஸ்பாட்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் டிரைவில் தான் அந்த பேந்தர் ராக் இருக்குது. அங்கேருந்து ஒரு 10 மினிட்ஸ் வாக் போனால் அந்த ஃபேமஸான ராக் வந்துடும். இந்த ராக்கு எதுக்கு இவ்வளோ ஹைப் கொடுத்தாங்கன்னு தெரியல. அப்புறம் ஏன் இவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு தெரியுமா? சாரி, எனக்கு தெரியாது. அந்த ராக் பின்னாடி சன் தெரிகிற மாதிரி ஃபோட்டோ ஆர் வீடியோ எடுத்தால் தரமான சம்பவமாக இருக்கும். மிச்சவங்களுக்கு எப்படியோ எனக்கு தெரியல, பட் எனக்கு அந்த ராக்கை காட்டிலும் அங்கே உட்காந்துருக்கும் போது கிடைக்கிற வியூவும் சரி, அங்கே நம்மளை தொட்டுட்டு போகிற ஃபாகும் சரி, வேற மாதிரி ஒரு ஃபீலுங்க. ஸோ நீங்கள் கொழுக்குமலை போனால் சன்ரைஸு ராக்குன்னு மட்டும் பார்க்காம ஒரு 10 நிமிஷம் உட்காந்து அந்த நேச்சரை என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும். மெயின் திங்ஸ் டு நோட்டீஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டு கொழுக்குமலை. நோட் பண்ணுறியா? ஓ, ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் வண்டி எடுத்துகிட்டு போக முடியாது. செகண்டு, நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருக்கீங்களோ அவங்ககிட்டயே ஜீப் சஃபாரி அரேஞ்ச் பண்ணி தர சொல்லுங்கள். இட் ஹேஸ் டு பி ப்ரீ புக்ட். கடைசி நேரத்தில் நானும் வருவேன் சின்ன குழந்தை மாதிரி அடம் பிடிக்கக்கூடாது. தேர்டு, ஒரு ஜீப்புக்கு 6 பேர் தான் அலோவ் பண்ணுவாங்க. அண்ட் ஒரு ஜீப்போட ப்ரைஸு 2500 ரூபா. ஸோ பிளான் அக்கார்டிங்லி. ஃபோர்த்து, நீங்கள் காலையில் டைம் போகிறதுனால சாப்பிட ஏதாச்சும் கையில் எடுத்துக்கோங்க. மொத்தத்தில் இதை பார்க்க தான் காலங்காத்தில் 4 மணிக்கு எழுப்பிட்டு ஜீப் சஃபாரின்னு சொல்லி முதுகுவலி இல்லாதவனு கூட முதுகுவலி வர வச்சு கூட்டிகிட்டு போனீங்களான்னு கேட்க வச்சுட்டாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க. 3 கப்பல்ஸ் தனி வண்டியில் போகட்டும், நாங்கள் ஒரே ஜீப்பில் 7 பேர் உட்காந்து போனால் ரிட்டர்ன் வரப்போ ஒரு கப்பல் மடியில் படுத்துட்டு காலை தூக்கி வெளில போட்டு வந்தாங்க பாருங்களேன். பொறாம லைட்டா கொழுக்குமலையை பார்த்துட்டு ஸ்டேக்கு வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸுக்கு கிளம்பிட்டோம். நாங்கள் ஸ்டே பண்ண இடத்துக்கு பக்கத்துலேயே சின்ன கனால் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. நாங்கள் போன டைமில் சுத்தமாக தண்ணி இல்லை, அதனால் நாங்கள் போகலை. நீங்கள் போனால் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு ஆஃப் ரோட் பைக் வச்சிருக்கீங்க, இல்லை உங்களுக்கு அட்வென்ச்சரான ஆஃப் ரோட் ரைட் பிடிக்கும் அப்படின்னா சூரியநெல்லி ஸ்டேலேருந்து முட்டுக்காடு வழியாக பைசன் வேலி வந்து ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் போங்க. ஒரு ஒண்டர்ஃபுல்லான ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்.
ஏண்ணா மேப் தயவு செய்து கார் ரூட்டுக்கு போடுங்க, பைக் ரூட்டுக்கு போடாதீங்க. இதுலேருந்தே தெரிஞ்சிருக்குமே எங்களோட ரைடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு. இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் எங்கே இருக்குன்னா இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல ஸ்ரீ நாராயணபுரம் அப்படிங்கிற இடத்துல தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் மூணார்லேருந்து 19 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இந்த ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் 2 வாட்டர் ஃபால்ஸாக பிரியும். ஒன்று நாம பார்த்துட்டு இருக்கிறது ஆக்சுவல் ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. நாம இப்போ இருக்க வாட்டர் ஃபால்ஸில் பார்க்கறது மட்டும் இல்லாமல் குளிக்கவும் அலோவ் பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த ஆக்சுவல் வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க அலோவ் பண்ணுறதில்ல, ஏன்னா ஆழம் ரொம்ப அதிகமாக இருக்கும். இங்கே என்ட்ரி மார்னிங் 7 மணிலேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. என்ட்ரி ஃபீஸ் ஒரு ஆளுக்கு 30 ரூபா வாங்குறாங்க. இங்கே ஃபால்ஸ் மட்டும் இல்லாமல் ஜிப்லைனும் இருக்குது. ஜிப்லைனுக்கு 500 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஃப்ரண்ட் அண்ட் பேக். நீங்கள் ஜிப்லைன் போகிறப்போ கத்துறது கதறது சந்தோஷப்படுறது ஏதாச்சும் ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா 100 ரூபா கொடுத்தா அவங்களே எடுத்து தந்துடுறாங்க. வாட்ஸ்அப்பும் பண்ணிடுவாங்க. ரிப்பிள் வாட்டர் ஃபால்ஸ் பார்த்துட்டு செகண்ட் டே ஸ்டே ஆன ப்ளூ பெல்ஸ் ரெசார்ட் அப்படிங்கிற இடத்துக்கு கிளம்பிட்டோம். இந்த ரெசார்ட்க்கு இங்கேருந்து ஒரு 14 கிலோமீட்டர்ஸ் போகணும். போகிற வழியில் குஞ்சு தண்ணி அப்படிங்கிற ஒரு இடத்துல கெட்ட வார்த்தையில் பேசுகிறேன், மூஞ்ச 4 நல்ல வார்த்தையில் பேசுகிறேன், சொல்லிட்டேன். அது கெட்ட வார்த்தை இல்லை மக்களே, அந்த ஊரோட பேரே அதுதான். ஓகே, அந்த ஊரில் ஹோட்டல் அன்னபூர்ணான்னு ஒரு ஹோட்டலில் லஞ்ச் சாப்பிட்டோம். இந்த ஹோட்டல் போனால் சிக்கன், சப்பாத்தி, பரோட்டா, பீஃபு, எக் கறி, ஃபிஷ்ஷு. அதே மாதிரி இந்த ரோட்ல ஒண்டர் வலார் மூணார் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. இங்க ஹாட் ஏர் பலூன் இருக்கு. அதையும் நீங்க போனா செக் பண்ணி பாருங்க. அவங்களோட டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பாத்துக்கோங்க. நாங்க செகண்ட் டே ஸ்டே பண்ண ப்ளூ பெல்ஸ் ரெசார்ட்டுக்கு ஒரு ஸ்டீப்பான ரோட்ல போகணும். நீங்க பைக்ல போற மாதிரி இருந்துச்சுன்னா நோ இஷ்யூஸ். இல்ல நீங்க குடும்பத்தோட கார்ல வந்திருக்கீங்கன்னா உங்க கார் 4 வீல் டிரைவா இருந்தா ப்ராப்ளம் இல்லை. அப்படி 4 வீல் டிரைவும் இல்லாம நார்மல் காரா இருந்துச்சுன்னா ஹோட்டல் ரிசப்ஷனுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்களே ஜீப் எடுத்துட்டு வந்து உங்களை பிக்கப் பண்ணிப்பாங்க. நாங்க பத்திரமா ரெசார்ட் வந்து பார்த்தா உண்மையாலுமே அமேசிங்கான பிளேஸுங்க. ரூமுமே ஸ்பேஷியஸா நீட்டா இருந்துச்சு. இந்த ஹோட்டலில் எங்களுக்கு புக் பண்ணி கொடுத்தவங்க மூணார் டிராவல் பிளானர்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. இவங்க இந்த ஹோட்டல் மட்டும் இல்லாமல் மூணாரில் எந்த இடத்துல ஸ்டே பண்ணனாலும் சரி, இல்லை எங்கேயாச்சும் சுற்றி பார்க்கணுன்னாலும் இவங்களே உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்றாங்க. அவங்களோட கான்டாக்ட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கூட அம்பி. இந்த ரெசார்ட்டில் எங்களுக்கு இருந்த ஒரே ஒரு நெகட்டிவ், அவங்க கொடுத்த டின்னர் யாருக்குமே செட் ஆகல. பட் பிரேக்ஃபாஸ்ட் வாஸ் டீசென்ட். என்ன கருமையா இது? கர்மம் இல்லைங்க, குருமா. இந்த ரெசார்ட்டில் ஸ்டே, டின்னர், பிரேக்ஃபாஸ்ட், கேம்ப் ஃபயர்னு எல்லாத்தையும் சேர்த்து 1350 per ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணாங்க. பர்சனலி டின்னர் தவிர எல்லாமே நல்லா இருந்துச்சு. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்சு ஊருக்கு போகலான்னு நாங்கள் முடிவெடுத்து நாங்கள் வந்த ரோடு மூணார் கேப் ரோடு. நீங்கள் ஒரு டிராவலர்லாம் இருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் வச்சிருக்கலாம், இல்லாமையும் இருக்கலாம். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை அனைவரும் விரும்பும் ரோடு மூணார் கேப் ரோடு. இப்படி எல்லாரும் விரும்பக்கூடிய கேப் ரோடை பார்த்து 1955லேருந்து 1960 வரைக்கும் எல்லாரும் பார்த்து பயந்தாங்க அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா? அந்த டைமில் ஒரு திருடர் இங்கே டிராவல் பண்ணுறவங்க கிட்ட எல்லாத்தையும் திருடி சுற்றி உள்ள மலை கிராமங்களில் இருக்க ஏழை மக்களுக்கு கொடுத்துட்டு இருந்தார். இவர் இங்கே இருக்க ஒரு குகையில் ஒளிஞ்சிருந்து தான் எல்லா சம்பவத்தையும் பண்ணியிருந்திருக்காரு. அண்ட் அந்த குகை இன்னும் இருக்கு. அந்த குகைக்கு மலையில் கல்லன் குகா அப்படின்னு மலையாளத்திலையும் ராக் கேவ்னு இங்கிலீஷ்லையும் பேர் வச்சிருக்காங்க. நீங்கள் கேப் ரோடில் போகிற மாதிரி இருந்தால் இதையும் பார்த்துட்டு வாங்க, நல்ல ஒரு ஸ்பாட். அதை தாண்டி போனீங்கன்னா ஆனையரங்கல் டேம் இருக்கு. அதுக்கு பக்கத்துலேயே எலிஃபென்ட் அபவுட் போட்டிங் சென்டர்னு ஒரு பிளேஸ் இருக்கு. இந்த இடம் மார்னிங் 9 o'clockலேருந்து ஈவினிங் 5:30 வரைக்கும் ஓப்பனில் இருக்கு. ஸோ நீங்கள் போட்டிங் போகணும் அப்படின்னா மதியம் 4 மணிக்கு மேலே பிளான் பண்ணிக்கோங்க. பிகாஸ் தேர் இஸ் ஹை பாசிபிலிட்டி நீங்கள் யானையை பார்க்க வாய்ப்பு இருக்குது. இங்கே எல்லாமே ஓகே, பட் காஸ்ட் வைஸ் கொஞ்சம் அதிகம் தாங்க. என்ட்ரிக்கு காசு, பார்க்கிங்க்கு காசு, போட்டிங்க்கு மிச்ச இடத்த காட்டிலும் கொஞ்சம் அதிகமான காசு. நீங்கள் உங்களோட குழந்தை குட்டிங்களோட போனீங்க அப்படின்னா இந்த இடத்துக்கு மறக்காமல் போங்க. உங்கள் குழந்தைங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. நீங்களும் குழந்தையா மாறி என்ஜாய் பண்ணுவீங்க. அதாவது வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமாக பேசணுமா இல்லையா? ஒரு வழியாக நாங்கள் ட்ரிப்பை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த அப்புறம் நான் எப்படி தெரியுமா இருந்தேன்? ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி, பேரை 12ஆம் நம்பர்ல வச்சு. ஸோ உங்களில் யாராச்சும் மூணார் ட்ரிப் இல்லை ட்ரிப்பு பிளான் பண்ணால் இந்த சம்மரில் இல்லாமல் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். ஸோ மக்களே, உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். நாம் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை ஆசமாக ஜாலியாக இருங்க. பட்டா.